எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியா 39ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே எதித்மலேக்கு என்கிற ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை காப்பாற்றி ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை போஷித்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன். ஆனால் அவன் யுத்தம் நடக்கும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிறான். அப்போ அவனுடைய உயிருக்கு அவனுக்கு ரொம்ப பயம் வருது. என்னையும் கொன்றுவாங்களோ, நானும் யுத்தத்தில் மடிந்து போயிடுவேனோ, எல்லாரும் கத்தி முன்னாடி யார் நிற்குன்னு தெரியாது. அதை அந்த கத்தியை பயன்படுத்துகிற எதிராளிக்கு தனக்கு முன்பாக யார் நிற்கிறா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவன் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா, நமக்கு தீமை செய்தானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அந்த நாட்டிலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரி நாட்டிலே வந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரையாய் வெட்டி சாய்த்து கொண்டே இருக்கிறார். பார்க்குறவங்க எல்லாரையுமே சிறைபிடிக்கிறாங்க. சிலர் கை கால்களை இழக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஐயோ, நம்ம இவ்வளோ ஆண்டவருடைய பிள்ளைன்னு யாருக்குமே தெரியாது, நம்ம காப்பாற்றப்படுவோமா இல்லையா அப்படின்னு பயந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதே போல ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனுடைய ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் வைத்திருந்தார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனிதர்களாலே உங்களுக்கு பயம் உண்டாகலாம், அந்த மனிதர்கள் அழித்து விடுவார்களோ என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த மனுஷனுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எந்த மனுஷன் உங்களை கெடுத்து விடுவானோ, உங்க குடும்பத்தை கெடுத்துருவானோ, உங்க பிள்ளைகளை கெடுத்துருவாங்களோ, இந்த மனுஷனால எனக்கு ஆபத்து வருமோ என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த மனிதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சேதமும் வருவாமல் கர்த்தர் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய கண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றும் செய்வதில்லை. அந்த மனுஷனுடைய பட்டயம் உங்களை ஒன்றும் செய்வதில்லை. அந்த மனுஷனுடைய கோபம் உங்களை ஒன்றும் செய்வதில்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய கைகளிலே நம்மை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, மனிதர்களுடைய கையிலிருந்து நம்ம தப்புவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியம் உண்டு. அப்படின்னா ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எங்கு போனாலும் அவர்களை ரொம்ப சுலபமாய் எடுத்துக்கொண்டு வரலாம். கடந்த நாட்களில் கூட நான் உங்களுக்கு சில சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். நம்ம திருச்சபையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அம்மா பிசாசு பிடிச்சு அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளோட ஜெபம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே, அப்பொழுது 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஜெபத்தினுடைய பெரிய ஆண்டவருடைய கிருபையில் அந்த சத்துருடைய போராட்டம் முழுவதுமாக மாறி ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அழுவாங்க, சம்பந்தமே இல்லாமல் அழுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்கிறார், கணவனை கொடுத்துருக்கிறார், ஒரு கஷ்டமும் இல்லாமல். ஆனால் அவங்களுக்கு அழுக வரும், அந்த பிசாசு அவங்கள அழ வைக்கிறது போல. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவங்க முற்றிலுமாய் அவங்க சரியாயிட்டாங்க. ஆனால் பல வருடங்கள் தாண்டி அவருடைய கணவனார் என்னிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. பாஸ்டர், என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. எனக்கு இதனால சுத்தமாக நிம்மதி இல்லை. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பத்திரத்தை கூட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அவளை விட்டுட்டு வெளியே வா, நீ அவளோட பேசிட்டு இருக்காத, நீ இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கொண்டு போய் அழிக்காதேன்னு நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். ஆனால் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்க.
அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டரை கூப்பிட்டு, சிஸ்டர் உங்களை ஆண்டவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து உங்களை தூக்கி எடுத்துருக்கிறாரு, ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க? பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல, நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தா எப்படி நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்? உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நானும் அவங்கள விட்டு வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேன், அவங்க செய்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது, அவங்க என்னுடைய மனசை பேசி என்னுடைய பணத்தை எல்லாம் அவங்க புடுங்குறாங்கன்னு தெரியுது, ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்கள விட்டு என்னால் வெளியே வரவே முடியல. நான் இன்னைக்கு நினைச்சிட்டு போவேன், உங்க பிரசங்கத்தை கேட்டு நினைச்சிட்டு போவேன், அவ்வளவுதான், இன்னையிலிருந்து அவங்களோட பேசவே கூடாது, அவங்க நமக்கு ரொம்ப தீமை செய்யறாங்கன்னு தெரியும் எனக்கு, ஆனா அவங்க என்னை பார்த்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசினாலே அவ்வளவுதான், அடுத்த நிமிஷத்துல நான் அப்படியே விழுந்துருவேன், என்னால் அவர்களுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல அதான் நான் சொல்லுவேன், பிசாசுனுடைய கட்டுக்குள்ளே இருந்து கூட மனுஷங்களை வெளியே கொண்டு வந்துடலாம், பிசாசை கூட துரத்தி அவனை விடுதலை ஆக்கிடலாம். ஆனா சிலர் மனுஷனுடைய கையில நீங்க அகப்பட்டீங்கன்னா, மனுஷனுடைய கட்டுக்குள்ள நீங்க அகப்பட்டீங்கன்னா சிலரை வெளியே கொண்டு வருவது ரொம்ப கடினம். சிலர் மனிதனுடைய கையிலே சிக்கி தரிசனத்தை இழந்திருக்காங்க, மனுஷனுடைய கையில சிக்கி குடும்பத்தை இழந்திருக்காங்க, மனுஷனுடைய கைகளிலே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்காலம் எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. இவங்க என் வாழ்க்கையில இவங்களை பார்த்ததுலேருந்து நான் இப்படி இருக்கிறேன், இவங்கள்ட்ட என்னைக்கு பழக ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு முதல் தான் நான் இப்படி இருக்கிறேன்னு அவங்களுக்கு ஆணித்தரமாய் தெரிந்திருந்தாலும் சில நேரத்தில் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியாது. இன்றைக்கு இந்த ஆராதனையில் யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனுடைய கையில் நீங்க மாட்டி இருப்பீங்கன்னா, மனுஷனுடைய கைக்குள்ள நீங்க இருப்பீர்களே ஆனால், மனிதர்கள் உங்களை தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்கன்னா, உங்களை அன்பாய் கேட்கிறேன், நீங்க அவர்களுடைய கட்டிலிருந்து வெளியே வராத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமையவே அமையாது. சிம்சோன் ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி, சிங்கத்தை அவன் கொன்னுட்டான், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய கையிலே ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாதிருந்த போதிலும் ஒரு சின்ன அப்படியே ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது மாதிரி சிங்கத்தை கிழிக்கிற தைரியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த பட்டணத்தினுடைய வாசல் அவனுக்கு பெருசா தெரியல, ஆனா தெளிலால் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய கையில அவன் மாட்டிக்கிட்டான் பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே அவன் இழந்தான். இந்த சத்தியத்தை ஆண்டவர் யாருக்காக சொல்றாருன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் எச்சரிக்கிறார். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க யாராவது ஒருத்தருடைய கையிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு இருப்பது ஒருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம், நீங்க மறைச்சு அதை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று உங்களை எச்சரிக்கிறார், நீ மனுஷனுடைய கையிலே சிக்காதபடி ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் என்னுடைய குடும்பங்களும் மனுஷனுடைய கையிலே அகப்படாதபடி, மனுஷனுடைய கையிலே மாட்டாதபடிக்கு, அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் பொல்லாத மனுஷனுடைய கையில் இருந்து எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவீராக, எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. ஆண்டவரே ஆண்டவரே கணவனாரை மனைவியை கர்த்தர் காப்பாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் சிலருடைய கைகளிலே நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கொண்டு அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வார்கள். ஆனால் உங்களுக்கு சிலருக்கு உணர்வே வராது. சிலருக்கு அவ்வளவு நேசிக்கிற கணவனார் பெருசா தெரியாது, நேசிக்கிற மனைவி பெருசா தெரியாது, தன்னுடைய குடும்பம் முன்னாடி அவங்களுக்கு நிற்காது, தன்னுடைய வேலை தன்னை கொண்ட ஆண்டவர் எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி நிற்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய கைகளிலே அகப்படுகிற ஒன்று. ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் நேற்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கும் போது இந்த உலகத்திலே பொல்லாத 3 மனுஷங்களுடைய கையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை தப்பிவிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு நேரம் இருக்கிறது போல சொல்லுகிறேன். நீங்க இந்த உலகத்திலே இருக்கிற பொல்லாத 3 மனுஷங்களுடைய கையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்புவித்தே ஆக வேண்டும். அப்படி யாராவது நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களே ஆனால், மாட்டி இருக்கிறீர்களே ஆனால், நான் நம்புகிறேன் இன்று
ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் தரிசனங்களை உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொடுத்து மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த செய்வார் என்று நான் நம்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி செய்வார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளை அப்படி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. கர்த்தர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அந்த பாண்டேஜில் கர்த்தர் ஒரு பெரிய உடைவை கர்த்தர் கட்டளை இடுவாராக. நல்ல ஒரு எண்ணத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா. சில வாலிப தம்பிகளையும் தங்கச்சிகளையும் பார்த்து சில இடத்துல நீங்கள் ஏன் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய காரணம் இருக்குது. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை சில இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் உட்காரவே கூடாது. எப்பவுமே உங்களுடைய ஃபோன்லையா இருக்கட்டும், உங்களுடைய வீடுலையா இருக்கட்டும், உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்றது எப்பவுமே உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். எப்பவுமே இந்த வார்த்தை வாலிப தம்பிக்கு முன்னாடி இருக்கணும். நீ ஒரு வீட்டில் போய் உட்காரும்போது சில தம்பிங்க இருக்காங்க, எங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆகாத பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே அல்ல, திருமணம் ஆனவர்களுடைய வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வாலிபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், நிறைய வாலிப தம்பிங்க. ஏன்னா சில ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நீ எதுக்கு அப்படி இருக்கேன்னு கேட்டால் அதுதான் சந்தேகம் வராதாமாமா. அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளையினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்தா ஊர் சந்தேகப்படும், உலகத்தில் சந்தேகப்படுவாங்க, நீ என்ன அந்த பிள்ளையை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி திருமணம் ஆனால் அப்படிப்பட்ட வீடுகளில் போய் உட்கார்ந்தா சந்தேகப்பட மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாண்டேஜாக மாறி, அது ஒரு பெரிய கனெக்ஷனாக மாறி, அதில் பாதிக்கப்படுகிற எத்தனை குடும்பங்கள். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை காரணமே இல்லாம இன்னொருத்தருடைய வீட்டிலே போய் உட்கார்றத, இன்னொருத்தர் கூட உட்கார்ந்து பேசுகிறத நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வேதம் சொல்கிறது, தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பேசணும்னா அந்த இடத்துல ஒரு முகாந்திரம் இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரீசன், ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காருகிற யாரா இருந்தாலும் கொஞ்ச நாள் தாண்டி அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தது நிமித்தமாய் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவீங்க, அதுல ஒரு போராட்டத்தை நீங்க சந்திப்பீங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வழிகளை காத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவருடைய கூட்டத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருந்திரவே கூடாது. இதை ரொம்ப ஜனமாய், அதுவும் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஒரே திருச்சபையில் உள்ள பிலிவர்களா இருக்கலாம், நீங்க ரொம்ப ஒரே படிக்கும்போது ஒன்னா படிச்சவங்களா இருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. சில எல்லைகளை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த எல்லையை நீங்க மீறிட்டீங்கன்னா அந்த எல்லை உங்களுக்கு என்னவாய் மாறும்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாய் உங்களுக்கு மாறிடும். அதனால உன்னுடைய அயலகத்தான் உன்னை கடிந்து கொள்ளாதபடி, உன் மேல வருத்தப்படாதபடி அடிக்கடி அவனுடைய வீட்டினுடைய வாசலை நீங்க மிதிக்க கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொரு மனுஷங்களுடைய கையிலே கர்த்தர் அகப்படாதபடி நம்மை காத்து கொள்வாராக. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நம்ம எடுக்க போகிறோம். நீதிமொழிகளிலே ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். பேதைகர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணங்கள் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமாயிருந்தாள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. சில வேளையில் வெளியிருப்பாள், சில வேளையில் வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை
முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளத்தினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரத்தினாலும் சிங்கரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தினாலும் சந்தனத்தினாலும் லவங்க பட்டையினாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாய் இருப்போம், இன்பங்களால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிப்பிட்ட நாளிலே வீட்டிற்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். இந்த வசனத்தை 21வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். தன் மிகுதியான சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? கவனிங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தி வாலிப தம்பிகளுக்கு முக்கியமான செய்தி, தங்கச்சிகளுக்கு முக்கியமான செய்தி. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மாட்டிடவே கூடாத ஒரு இடம் எங்கன்னா மனுஷங்களுடைய கையில. அதைத்தான் தாவீது ஒரு ஜெபமாகவே பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே, நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. மனுஷனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனிங்க, வேதத்துல ரொம்ப அழகுள்ள பையன் யாருன்னு கேட்டா அப்சலோம். ரொம்ப அழகுள்ளவன். அவன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பழுதுமே இல்லையாமா. ஆனா யாருடைய கையில மாட்டிக்கிட்டான்னா, யோவாப் என்கிற ஒரு படை தளபதியினுடைய கையில மாட்டிக்கிட்டான். அவன் இவனை தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டான். யோவாப் என்கிற அந்த மனுஷனுடைய கையில அவன் மாட்டிக்கிட்டதுனால தன்னுடைய ஜீவனையே இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பா பேசுறாரு. நீ வெளியே வந்துருங்க, நீங்க வெளியே வந்துருங்க. மனுஷன் ரொம்ப டேஞ்சர். மனுஷனுடைய கையிலே, அதான் வேசிக்காக தன்னுடைய ஒரு வஸ்திரத்தை கூட அவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குமாமா? சொல்லுங்க. நீங்க போட்டிருக்கிற கடைசி வஸ்திரத்தை கூட நீங்க வேசிக்காக இழக்க வேண்டியது இருக்குன்னு பைபிள் சொல்லுது. உங்களுடைய பணத்தை மட்டும் உறிஞ்சிறது இல்லை, உங்க வேலையை மட்டும் உறிஞ்சிறது இல்லை, எதையும் உறிஞ்சிருவாங்களாமா? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு எடுத்துருவாங்களாமா? அப்படின்னா நீங்க ஒன்றும் இல்லாமல் நீங்க எல்லாத்துலயுமே குறைஞ்சு போவீங்கன்னு வேதம் சொல்லுது. ரொம்ப ஜாக்கிரதை. என்னுடைய ஊழியத்தில் பல மனிதர்களை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததுனால மனைவியை காரணம் காட்டி, கணவனை காரணம் காட்டி மனுஷங்களுடைய கையில போய் விழுந்து சின்னாபின்னமாகி தன்னுடைய குடும்பத்தை இழந்து, பணத்தை இழந்து, தான் அவ்வளவு நாட்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை இழந்த எத்தனையோ நல்லவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் கெட்டவர்கள் கிடையாது, யாருக்குமே எந்த தீங்குமே அவங்க செஞ்சதில்லை. ஆனா ஒரு மனுஷனுடைய கையில அவங்க மாட்டிக்கிட்டதுனால எவ்வளவு இழந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை நிம்மதியை இழந்திருக்காங்க தெரியுமா? இல்ல, அது ஒரு மிகப்பெரிய கட்டு. அது பாதாளத்திற்கு போகும் வாசல். இந்த பிரசங்கம் பண்ணும் போதே நான் ரொம்ப ஆதங்கத்தோடு நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் அப்படிப்பட்ட சிக்கலிலே சிக்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவாராக. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொண்டு வருவாராக. உங்க குடும்பத்தில் யார் இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுது அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்து ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. கர்த்தரே அதை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். என்ன சொன்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சரின்னு அந்த அம்மா சொல்ல வச்சிருச்சாம். இணங்க பண்ணினாள். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை இணங்க பண்ணுகிற மனிதர்களுக்கு நீங்கள் கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருங்க. நீங்க கவனிச்சிருங்க. உங்களை இணங்க பண்ணுகிற மனிதர்கள், ஆமான்னு சொல்ல வைக்கிற மனிதர்கள், ஒத்துக்க வைக்கிற மனிதர்கள், நான் இதை செய்கிறேன்னு கமிட் பண்ண வைக்கிற மனிதர்கள். இந்த உலக சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய கடைகளுக்கு போகும்போது இந்த கடைகளில் கிரெடிட் கார்டு இருக்குல்ல, அதை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டு உங்களை அப்ரோச் பண்ணும்போது, சார் வேணாம் சார், இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அவங்க மூவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 செகண்ட் பேசி பார்ப்பாங்க. இல்லை சார், இல்லை சார், இல்லை எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே நீங்கள் ஒரு வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டீங்கன்னா அவங்க திரும்ப உங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஆனால்
நீங்க கொஞ்சம் என்ன இது பிளானு இப்படி நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே சொல்றேன், அவங்க பேசி 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 கடைசியில் உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்த பிளான் பண்ணுவாங்கன்னா, எப்படி ஆகிலும் உங்களை ஒத்துக்க வைக்கணுன்றதுல அவங்க குறியா இருப்பாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. கடைசியில் நீங்க வேற வழியே இல்லாம, சரி பிரதர் கொடுங்க பிரதர், நஷ்டமான ஆகட்டும், போனா போட்டும், ஒரு 1000 ரூபா போனா போட்டோம், ஐயோ இந்த மனுஷனுடைய தொல்லை தாங்க முடியல, இந்த மனுஷன் ரொம்ப என்ன இது பண்றாங்க, அந்த விஷயம் ஒரு கட்டு. இது மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கல, ஃபர்ஸ்ட் நான் வேண்டான்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் இதுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன், இது என்னுடைய குடும்பத்திற்கு ஆகாதுன்னு சொன்னேன். ஆனால் நாட்கள் தாண்ட 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 அவர்களுடைய மிகுதியான சொற்களால், நிறைய வார்த்தைகளால் உங்களோட பேசி 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 உங்களை இணங்க பண்ணுகிற அந்த மனிதனுடைய கையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நீங்க தப்பு வைக்கணும். இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, என்னை இணங்க பண்ணுகிற மனிதனுடைய கைகளுக்கு என்னை தப்புவிக்கிற கர்த்தர் அவர் நல்லவர். ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பே அப்படிதான். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது போத்திபாருடைய மனைவி அவங்களை என்ன பண்றாங்கன்னா, நாள்தோறும் அவங்கள்ட்ட பேசுறாங்க, நாள்தோறும் அவங்கள்ட்ட பேசுறாங்க, ஒத்துக்கோ ஒத்துக்கோ, சரின்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மனுஷனை ஒத்துக்க வைக்கிறதற்காக, அந்த மனுஷனை சரின்னு சொல்ல வைக்கிறதற்காக என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் யோசேப்புக்கே தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருந்துச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளை ஒத்துக்க வைப்பாங்கன்ற அந்த எண்ணம் வந்த உடனே, நான் தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல, இந்த காரியத்துக்கு நான் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து தன்னுடைய ஜீவனை தப்புவிக்க, தன்னுடைய ஆத்துமாவை தப்புவிக்கிறதற்கு ஓடுனாம் பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா நம்மளை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இணங்க பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு வாலிப தம்பியினிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், தங்கச்சினிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், மிகுதியான வார்த்தையை சொல்லி, உன்னுடைய சிச்சுவேஷனை பயன்படுத்தி, உன்னுடைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி, உன்னுடைய குடும்பத்தை பயன்படுத்தி, உன்னுடைய மனைவியினுடைய காரியத்தை பயன்படுத்தி, கணவனுடைய காரியத்தை பயன்படுத்தி பேசி 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 உங்களை ஒத்துக்க வைக்கிற அந்த மனுஷனுக்கு நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும். எதுக்கு காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, எனக்கு தேவையற்ற, எனக்கு வேண்டாத, உமக்கு சித்தமில்லாத காரியத்திற்கு நான் என்ன சொல்றதுக்கு என்ன பலப்படுத்துங்கன்னா, வேண்டான்னு சொல்லுகிற ஒரு தைரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, நோ, வேண்டாம், இது எனக்கு செட் ஆகாது, இது என்னுடைய குடும்பத்திற்கு ஆகாது, இதை நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு தேவையில்லாதது ஒன்று. சாப்பிடாம கிடந்தா கூட பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, எனக்கு அவமானம் வந்தா கூட பரவாயில்ல, நான் இதை நோன்னு சொல்லுவேன், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், என்னைக்கானாலும் ஒத்துக்க மாட்டேன், இது கண்டிப்பாக எனக்குரியது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்லி கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட கூட சொல்லுங்க, முழு பலத்தோட கூட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவீராக, என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவீராக, என்னை கர்த்தர் காப்பாற்றுவீராக, எனக்கு ஒரு பலன் தருவீராக. ராஜா, அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்காமல் இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருவீராக. ஆமென். ஆண்டவர் உங்களை, ஒரு சிலரை கர்த்தர் தெளிவாக எச்சரிக்கிறார். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, கவனமா நீ கவனிச்சிரு மகனே, கவனமா கவனிச்சிரு, ரொம்ப ஜாக்கிரதை. நீ இணங்குனேன்னு வச்சுக்கையோ, நீ இணங்குனேன்னு வச்சுக்கையோ, அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை. நீங்க இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இவனை தன்னுடைய மிகுதியான சொற்களால் வசப்படுத்தி, தன் உதடுகளுடைய மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். சரின்னு சொல்ல வச்சுட்டான். சரின்னு சொல்ல வச்சதுக்கு அப்புறம் அவனுடைய நிலைமை என்ன ஆகுது பாருங்க. உடனே அவன் அவள் பின்னே சென்றான்,
ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதிலே விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. எவ்வளவு கொடுமை! வாலிப தம்பி எவ்வளவு கொடுமை! வாலிப தங்கச்சி எவ்வளவு கொடுமை! ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். சில நேரத்தில் வந்து எஸ் அப்படின்னு இணங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்படியாமா ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் தீவிரிக்கிறது போல. தனக்கு முன்னாடி ஒரு பெரிய குழி இருக்குது, தனக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அந்த குருவி போய் மாட்டுறது போல அவன் மாட்டிட்டான். அவள் பின்னே சென்றான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்குரியதாய் இருக்குமையானால், உங்கள் பிள்ளைகளுக்குரியதாய் இருக்குமானால், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா சொல்லுங்களேன். இணங்கிடக்கூடாது, இணங்கிடக்கூடாது. வாலிப தங்கச்சிங்க, சின்ன பிள்ளைங்க, வெளியூரில் இருந்து வந்து படிக்கிற பிள்ளைங்க, அப்பா அம்மா ஊரில் இருப்பாங்க. உனக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் படிக்கிற இடத்துல தனிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் படிக்கிற இடத்துல தனிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து, ஏதாவது ஒரு நபர் வந்து தங்களுடைய மிகுதியான சொற்களால் பேசி ஆதரவு கொடுக்கறது மாதிரி ஆதரவு கொடுத்து, உங்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி சந்தோஷப்படுத்தி, உங்களை அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது, வெளி ஊர்ல இருந்து அப்பா அம்மாவை விட்டு தங்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். மகளே, நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு மகளே, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. நீ துஷ்டனுடைய வார்த்தைக்கு நீ இணங்கிட்ட, துன்மார்க்கருடைய வார்த்தைக்கு நீ இணங்கிட்ட, உன்னுடைய எதிர்காலம் எதையுமே நீ யோசிக்காம சரி எஸ் அப்படின்னு நீ சொல்லிட்டீங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்திலே சொல்லுகிற இந்த மனுஷனை போல உங்க வாழ்க்கை மாறிடும், உங்க வாழ்க்கை மாறிடும். சிம்சோன் பெரிய பராக்கிரமசாலி, பெரிய பராக்கிரமசாலி. தெளிலாளுடைய வீட்டில் போய் அடைக்கலம் போகிறார், அங்கே இருக்கான். அங்கே இருக்கும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன் மகாபலம் எதிலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்ல மாட்டாயா, எனக்கு சொல்ல மாட்டாயா? ஆனா உண்மையிலே அவனுடைய பலன் எங்கே இருக்குன்னு அம்மா அப்பாவுக்கு சொல்லலாம். அவங்க அம்மா அப்பா வந்து யாருக்குமே சொல்லாம என் பிள்ளையினுடைய மகாபலன் எதுல உண்டாயிருக்குன்னு இத்தனை நாள் மறைச்சிருக்காங்க. ஏன்னா ஆண்டவரே அவனை அதுக்காக உண்டாக்கிட்டார். கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளை. இப்போ அம்மா அப்பா மறைச்சிட்டாங்க. இவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னா கூட தப்பா போயிடாது. இந்த லேடி, இந்த தெளிலாள் வந்து இந்த பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறா, என்ன செய்ய போறா? இவளுக்கு என்ன லாபம்? அதனால இந்த உணர்வு அந்த நேரத்தில் வரல பாருங்க. ஒரு டைம் கேட்டா உடனே அவன் ஒரு பொய் சொல்றான், ரெண்டாவது டைம் கேட்டா ரெண்டாவது டைம் பொய் சொல்றான், மூணாவது டைம் அவ கேட்டா மூணாவது டைம் அவன் பொய் சொல்றான். அப்புறம் தான் சொல்றா, அவள் தின்னம் 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 அவனை என்ன பண்ணினாலாமா, வார்த்தை இப்படியே. நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் இப்படியே அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாவேன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனால் நான் பலட்சமாகி மற்ற மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். எப்படி அவள் டார்ச்சர் பண்ணாலாமா? சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எப்படி டார்ச்சர் பண்ணாலாமா? சாகத்தக்கதாய் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சாகத்தக்கதாய், சாகத்தக்கதாய் டார்ச்சர் பண்ணி சொல்லு 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 சொல்லு. சில மனுஷனுடைய கைகளில் நீங்க போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரகசியத்தை புடுங்காம என்ன பண்ண மாட்டாங்க, உங்க ரகசியத்தை புடுங்காம விட மாட்டாங்க, உங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க, உங்களை ஒத்துக்க வைக்காம அவங்க விட மாட்டாங்க, உங்களை அந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லாம அவங்க விட மாட்டாங்க. அந்த காரியத்தை நீங்கள் ஒத்துக்க வைக்கிறதற்கு உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாவற்றையுமே செய்வார்கள். ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றணும். எதுல காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா,
ஆண்டவரே, என்னை ஒத்துக்க வைக்க இல்லை, என்னை எஸ்ன்னு சொல்லுகிற இணங்க பண்ணுகிற மனுஷனுக்கு என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு தெரியுதில்லப்பா. இதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டாருன்னு தெரியுதில்ல. இதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டாருன்னு தெரியுதில்ல. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னு தெரியுதில்ல. கைகளை உயர்த்தி என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுகிறவர் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, இந்த மனுஷனுடைய கையிலிருந்து எங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவீராக ராஜா. இணங்க பண்ணுகிற மனுஷங்களுடைய கையிலிருந்து கர்த்தர் எங்களை காப்பாற்றி, வேண்டாம் அது நோ, எனக்கு அது தேவையில்லை, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ஒத்துக்க முடியாது, அப்படிப்பட்ட மனிதருடைய கைகளிலிருந்து கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கிருபையாய் நீர் காப்பாற்ற பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த மாதிரி சூழ்நிலையில யார் சிக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, இப்பொழுது என்னுடைய பிள்ளையை மீட்டெடுப்பதற்கு ஒரு தேவனுடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. கைய மேல தட்டி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா சொல்லுவோம். என்ன நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே சொல்லுவோம், இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன கைகளை மேல தட்டி என்ன நம்புங்கப்பா சொல்லுங்க, சொல்லுங்க அப்பா, எங்களை நம்புங்கப்பா. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே என்னை தப்புவியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். எந்த மனுஷனுடைய கைகளிலிருந்து என்னை காப்பாற்றணும்னா, என்னை இணங்க பண்ணுகிற மனிதனுடைய கையிலிருந்து என்னை. வேதத்தில் யூதாஸ் காரியோத் ஆண்டவரோடு கூட நடந்த மனுஷன். அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனை தனியாக போய் சந்தித்து பேசுகிறாங்க. போய் பேசி அவனுக்குள்ள ஒரு பண ஆசையை தூண்டி விடுறாங்க. உனக்கு நாங்கள் காசு தர்றோம், உனக்கு காசு தர்றோம். ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே போய் இவன் போய் பேசின உடனே எல்லாமே ஒத்துக்கிட்டு அப்படியா? இல்லை இல்லை, அவனை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இத்தனை வெள்ளி காசு உனக்கு தர்றோன்னு சொல்லி அவனை முதல்ல என்ன பண்ண வச்சாங்க? ஒத்துக்க வச்சாங்க. நான் காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு முத்தம், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர் தான் இயேசு கிறிஸ்து, காட்டி கொடுக்குறேன்னு இணங்க பண்ணிட்டாங்க. இப்போ எஸ் சொல்லிட்டான், ஓகே சொல்லியாச்சு, இணங்க பண்ணியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு. இப்போ அந்த நாள் வந்துச்சு, அந்த நேரம் வந்துச்சு. அவன் முத்தத்தினால ஆண்டவரை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆண்டவரை கூட்டிட்டு போறாங்க. இப்போ தான் செய்யறது தப்புன்னு வந்துருச்சு. நம்ம இந்த வாக்கு கொடுத்துருக்க கூடாது, நம்ம இதுக்கு எஸ் சொல்லிடக்கூடாது, நம்ம இந்த மாதிரி இதை நோ சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கணும், நம்ம போய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள்ட்ட போகிறான். என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு நாள் எஸ் சொன்னேன், தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், இதான் நீங்கள் கொடுத்த பணம், இதான் நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது உன் பாடு, இது உன் பாடு, உன்னை எஸ்ன்னு சொல்ல வைக்கிற வரைக்கும் தான் எங்க வேலை. நீ இணங்கிட்டேன்னா, நீ ஆமான்னு சொல்லிட்டேன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. மகளே, மகனே, நீ ஒத்துக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. நீ அந்த வார்த்தைக்கு கமிட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு.
அது வரைக்கும் ஆண்டவர் உன்னை எச்சரிச்சுட்டே இருப்பார். அது வரைக்கும் ஆண்டவர் உன்னை சொல்லிட்டே இருப்பார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒத்துக்காத, இது உனக்குரியது அல்ல, நீ இதை செய்யக்கூடாது, நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆனால் உன்னுடைய மனசாட்சியை நீ மழுங்க பண்ணி பிசாசு பேசுகிற வார்த்தையை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எஸ் எஸ் சரி பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பார், கர்த்தர் மன்னிக்கட்டும், மன்னிப்பு கேட்டுக்கலாம், இந்த ஒரு டைம் தானே, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை உன் மனசில் சொல்லி நீ ஓகேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஓகேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு உன் எதிர்காலத்தையே நாசம் பண்ணுகிறதற்கு சத்துரு ஆயத்தமாக இருக்கிறான். அதனால் அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதற்கு முதலாவதே ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க, நோ. சிலர் அப்படி இல்லை, ஜவு மாதிரி இழுப்பாங்க, பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த லவ்வில் விழுறாங்க பாருங்க இந்த பிள்ளைங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், யாராவது உங்களை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக சிலருடைய வாழ்க்கையில் வந்து இந்த மனிதர்களால் ஒருத்தங்க வந்து உங்கள் மேலே பிரியம் வைக்கும்போது உங்களை டைரக்டாக வந்து அப்ரோச் பண்ணலைன்னா கூட ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, முதல் வார்த்தையிலே முதல் பார்வையிலே நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன சொல்லிடணும்னா, நோ நோ. எனக்கு தெரிந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே ஃபோன் நம்பரை வாங்கி 2 பேருடைய கையிலையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு 2 months தாண்டி மேரேஜ் நடக்கிறதுக்கு 8-6 மாதம் இருக்குது. 2 மாதத்தில் அந்த பையன் சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லைன்ற ஒரு நியூஸ் வருது. இந்த செய்தியை கேட்டவுடனே அப்பா சொல்கிறாரு வேண்டாம், அம்மா சொல்கிறாங்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் கேட்குற செய்தி நல்லதில்லை, இது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் பழகி ஓகே பண்ணி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுத்து வாக்கு கொடுத்து, இப்போ அம்மா அப்பா தான் பார்த்த மாப்பிள்ளை, அம்மா அப்பா பார்த்த பொண்ணு தான். ஆனால் இவங்க 2 பேரும் வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்ததுனால பிரிய முடியாமல் கடைசியில் திருமணம் வரைக்கும் போன எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இருக்குது தெரியுமா? காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களை இணங்க பண்ணினான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மூஞ்சில் அடித்தது மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல, அதில் அவங்க நம்ம மேலே கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. சில இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பே வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், ரூடுன்ற பேரை வாங்கிறதோட நீ வந்து கோவக்காரன், நீ ரொம்ப முஸ்டு, இந்த மாதிரி பேரை வாங்கிறது சில இடத்துல நல்லது. சொல்லுங்க, நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப சாஃப்டானவனாகவே இருக்கணும், என்னை எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக பார்க்கணும், ஐயோ இவர் கோவமே படமாட்டார் அப்படின்னு எல்லாரையுமே பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆபத்தை சந்திப்பீர்கள். ஆமேன். பிள்ளைங்க கவனிச்சிங்களா? வாலிப தங்கச்சிங்க கவனிச்சிங்களா? சில நேரத்தில் சில விஷயத்தில் நீ என்னவா இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. இந்த வளவள கொல கொலன்னெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து பிரதர் இல்லை அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல போனால் அப்படியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். புரியுதில்ல நான் சொல்றதில்ல? ஒரே என்ன இப்போ நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, இல்லையே, அது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற, தேவையில்லாத விஷயம், இதுக்கு மேலே பேசினேன்னா அப்புறம் வந்து அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டியது இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்காது, என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே அப்படின்னு. இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு பழக்கமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் பழகிக்க வேண்டியதுதான். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வாலிப தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறேன். மகளே, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருப்பதற்காக நான் உனக்கு ஆலோசனை தரேன், உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உனக்கு ஆலோசனை தர்றேன். இப்போ நிறைய பிள்ளைங்க டீன் ஏஜில் இருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் சில இடங்களில் நீங்கள் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரூடாக அப்படி இருக்கிறது சில நேரத்தில் உங்களுக்கு நல்லது. ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஊழியத்தில் பைபிள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து
எப்படி இளம் பிராயத்தில் ஊழியத்துக்கு போனீங்கல்ல, சில சவால்கள் எல்லாம் எப்படி சந்திச்சிங்கன்னு கேட்பாங்க. அப்போது உண்மையிலேயே அது ஆண்டவருடைய தயவும் ஆண்டவருடைய கிருபை, மற்ற மாதிரி நம்முடைய பலன் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் எப்படி ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு தெரில. அப்போ ஊழியம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம யார் தான் அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் தான். நிறைய பேர் இப்போ கேட்பாங்க, என்ன பாஸ்டர் அப்படி திட்டிட்டு இருப்பீங்க, அப்படி பேசிகிட்டு இருப்பீங்க, இப்போ என்னமா இவ்வளோ சாஃப்டாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. அன்னைக்கு அது ஓகே, அன்னைக்கு அப்படி இருந்தால் தான், அன்னைக்கு அப்படி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்மளை பார்க்கும்போது இவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு தோன்றதை விட, ஐயோ இந்த முசுகிட்ட எவன்டா பேசுவான், இவெல்லாம் ஒரு மனுஷனா, இப்போ போய் நீ பேசி பாரு என்ன சொல்கிறான் பாருங்க எப்படி பேசுவான் தெரியுமா, பயங்கரமாக திட்டி விடுவான், இருக்காத போயிரு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு சில நேரத்திலே நாம் இருப்பது, சொல்லுங்க கேட்கல, வேலை ஸ்தலத்தில் அப்படி இருப்பது நல்லது, உங்கள் ஒர்க்க செட் அப்படி இருப்பது நல்லது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை பத்திரப்படுத்தும். யாருடைய கையிலேருந்துன்னா என்னை இணங்க பண்ணுகிறேன். கடன் வாங்குறதுக்கு பாருங்க, அவ்வளோ தூரம் பேசி கடன் வாங்க வச்சுட்டாங்க, சாரியை வாங்க வச்சுட்டாங்க, அந்த தேவையில்லாததை வாங்க வச்சுட்டாங்க. பாருங்களேன், தேவையே இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசியே வாங்க வச்சுட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இணங்க கூடாது, இணங்க கூடாது. எதுவா இருக்கலாம், எஸ் என்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும்னா அது கண்டிப்பாக யோசிச்சு தான் வரணும். ஆமே, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, எஸ் அப்படின்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப யோசிச்சு தான் வரணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப யோசிச்சு தான் வரணும். அவ்வளவு சீக்கிரமா எஸ் என்ற வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லவே இல்லை. எங்க போனாலும் என்னதான், எல்லாத்துக்கும் எஸ், தலையாட்டி, ஆமா சரி பிரதர், சரி பிரதர், சரி பிரதர். ஆண்டவருக்கு நம்ம சொல்லுகிறது தவறல்ல, ஆனா உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுகிறவர். ஆமேன். அந்த வரிகளை, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள பதிக்கணும்னு நான் விரும்புகிறேன், தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். இதை ஒருவேளை தாய் தகப்பன் மட்டும் கேட்பீங்கன்னா இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். உன்னுடைய இருதயம் அவள் வார்த்தைக்கு என்ன பண்ண வேண்டாம் என்றால் இணங்க வேண்டாம். ஆமேன் சொல்லுங்கள். என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் உடனே எஸ், என்னுடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்குது செஞ்சிருங்கன்னு சொல்ல வேண்டாம். வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கர்த்தர் வெற்றியாய் நடத்துவார். ஆமேன். சேர்ந்து நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். நீங்க என்ன நம்புறவர் எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். திரும்ப திரும்ப நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. சொல்லு, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. சொல்லிக்கொண்டே என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அல்லேலூயா. நம்பர் ஃபர்ஸ்ட் ரெண்டு காரியத்தை சொல்லி சமயம் இருக்கிறதுனால முடிக்கிறேன். அடுத்த ஆராதனைக்கு கர்த்தருக்கு சித்தமான 3 காரியத்தை சொல்லுகிறேன். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம். அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு
விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனுக்கு நீங்க தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை கைக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷனுக்கு நீங்க தப்பு வைக்கணும். யாருக்கு தப்பு வைக்கணுமாமா சொல்லுங்களேன்? கைக்குள்ள. அதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஆண்டவர் உங்களை மோட்டிவேட் பண்ணணும், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தரணும், ஆண்டவர் உங்களை வழி நடத்தணும், ஆண்டவர் உங்களுக்கு டிசைட் பண்றது நீ எந்த, அதெல்லாம் கர்த்தர் சொல்லி தரணும். இதுதான் ஒரு முறை. ஆனா இன்றைக்கு நிறைய மனிதர்கள் யாருடைய கையில அகப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிற மனுஷங்களுடைய கையில அப்படியே அகப்பட்டுட்டாங்க. இது ரொம்ப கொடுமையான ஒன்று. ஜெயிலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கோவையில் இருக்கிற இந்த சிறைச்சாலைக்குள்ள விசிட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிருச்சு. அப்போ உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரங்கள் அவரோடு இருந்து எல்லாரையும் பார்த்து, நிறைய பேரை பார்த்து, நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டானது. அப்போது அந்த சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது நிறைய கைதிகள், இளம் வயதில் இருக்கிற கைதிகள், இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க, ஏன் இப்படி வந்தீங்க, என்ன ஆச்சு, நீ என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். இவர் போய் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன் இருந்தார். இந்த மனுஷன் போய் அவனை போய் முடிச்சுட்டு வந்துருன்னு சொன்னார், நான் முடிச்சுட்டு வந்தேன். அவனை போய் வெட்டிட்டு வந்துருன்னு சொன்னாங்க, வெட்டிட்டு வந்தேன். அவனை போய் திருடிட்டு வந்துருன்னு சொன்னாங்க, திருடிட்டு வந்துட்டேன். இதை பண்ணிட்டு வாங்கன்னு இவங்க சொன்னாங்க, நான் போய் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அங்கே என்னவா இருந்தாங்கன்னா, தாங்கள் செய்ததற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவங்க செஞ்ச கொலைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவங்க திருடினதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அவங்க தான் செஞ்சாங்க. ஆனா அவங்கள மோட்டிவேட் பண்ணது யார் தெரியுமா? அவங்கள அனுப்பி விட்டது யார் தெரியுமா? அவங்கள செய்ய தூண்டினது யார் தெரியுமா? அவங்கள செய்ய வச்ச நபர் யாரோ ஒருத்தருக்காக இவங்க இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு நிறைய பேர் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில மனுஷங்க கையில நீங்க விழுந்துடக்கூடாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது அப்படி இருக்கிறீங்களா? மனுஷங்க உங்களை கைக்குள்ள வச்சிருக்கிறாங்களா? உங்களை கைக்குள்ள வச்சிருக்கிறாங்களா? இல்ல. நீங்க யாருடைய கண்ட்ரோலையும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேலான அதிகாரத்தை கொடுத்து உங்களை பழக்க வைக்கிறதற்காக ஆண்டவர் சிலருடைய கீழே உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். அது கீழ்ப்படிதலுக்கு சமம். ஆனா அதே நேரத்தில் உங்க வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை அவங்க ஆப்ரேட் பண்ற அளவிற்கு ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்க விட்டுறவே கூடாது. ஆண்டவரே, என்னை காப்பாற்றிக் கொள்ளும், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும். எப்படி காப்பாற்றிக் கொள்ளும் அப்படின்னு சொன்னா, என்ன கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த மனுஷங்களுடைய கையிலிருந்து கிருபையா என்னை காப்பாற்றுவீராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை கண்ட்ரோல் பண்ணி வைத்திர, என்னை கைக்குள்ளே வைக்க நினைக்கிற மனுஷங்களுடைய கைக்கு சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை கர்த்தர் கட்டளை இடட்டும். ஆண்டவரே, அவங்க கைக்குள்ள கண்ட்ரோல்ல இப்போ எந்த குடும்பத்தில், எந்த கணவனார, எந்த மனைவிய, பாஸ்டர் நீங்க சொல்லுகிறது எல்லாம் உண்மை பாஸ்டர், அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த பிடியிலிருந்து கர்த்தர் இப்பொழுது கிருபையாய் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவாராக. கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருவாராக. கவனிங்க, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய கண்ட்ரோல்ல கூட நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கணவன் மனைவி 2 பேர் பிரிவினையினால என்னிடத்துல கவுன்சிலிங்க்கு வரும்போது அந்த பையனா பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அப்படியே அழுகிறான். பாஸ்டர், ஒரு குழந்தை பிறந்துச்சு, என் கூடவா இருக்க வேணாமா பாஸ்டர், நாங்கள் ஒன்றும் சேர்ந்து குடும்பத்தை கட்டலான்னு நினைக்கிறோம். எனக்கு மாதமான 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்குது, எனக்கு நல்ல வருமானம், கடவுள் என்ன ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லை, என் மனைவி என் கூட வர்றதுக்கு ரெடியா இருக்கா, நான் கூப்பிட்ற இடத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கா, எனக்கு வெளியூர்ல வேலை, நான் வர்றேன்னு சொல்றா. ஆனா அந்த மனைவியினுடைய தகப்பனார், அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ போகக்கூடாது, நீ என் வீட்டை விட்டு போகக்கூடாது, அந்த 2.5 லட்சம் ரூபாவை நான் தர்றேன், மாசமானா நான் கொடுத்துட்றேன்,
இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சு 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறத விட எங்க அப்பா தான் அந்த 2.5 லட்சத்தை தூக்கி உன் கையில தந்துடுறாரு, நீ எதுக்கு கஷ்டப்படுற, நீ என் கூட ஜாலியா இருக்க வேண்டியதானே. நல்லா நினைச்சுக்குங்க, ஒரு நல்ல ஆண் மகன், ஒரு நல்ல ஆண் மகன் இன்னொருத்தருடைய கையிலிருந்து ஃப்ரீயா வாங்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண் மகன் உங்க குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க சல்யூட் பண்ணுங்க. அது நல்ல கேரக்டர். மாமனாருடைய பணத்துல வாங்கி நான் சாப்பிட்டுட்டு உட்காரணும், எங்க அம்மாவுடைய சொத்துல இருந்து நான் அந்த சம்பாத்தியத்தில் நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லாம, தான் உழைச்சு தான் முன்னுக்கு வந்து தான் சம்பாரிச்சு அந்த பணத்தினால என் மனைவியை போஷிக்கணும், அந்த பணத்தினால என் பிள்ளைகளை வளர்த்தணும் அப்படின்னு சொல்றது கெட்ட புத்தி இல்லை, அது நல்ல புத்தி, நல்லது. அது ஒரு சிலர் யாராவது ஒரு சிலர் வந்து அப்படி பிள்ளைய மாதிரி இருக்கலாம், அது தவறா நான் சொல்லலை. உங்களுடைய நீங்கள் திருமணம் பண்ணிக்கிற இடத்துல வந்து உங்கள் மாமனாருடைய வீட்டில் அது ஒரே பொண்ணாக இருக்கலாம், அது நேசத்துக்குரிய பொண்ணு, அவருக்கு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை வந்து அடுத்து உங்கள் கையில் தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து மனசார அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிஸ்னஸை கையில் எடுத்து அதுக்கு வந்து மாமனார் வீட்டில் போய் உட்காந்து நீ சாப்பிட்ற அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, அந்த பிஸ்னஸ் அப்புறம் உங்களை தவிர வேற யார் கொண்டு போக முடியும்? அந்த வேலையை அதுக்கு வந்து ஈகோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நான் எப்படி போவேன், அவங்க நாளைக்கு என்ன எப்படி பண்ணுவாங்களா, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல் அந்த அம்மா அப்பாவையும் உங்கள் அம்மா அப்பாவை ஏற்றுக்க வேண்டியதுதான். சில நேரத்தில் உங்கள் அம்மா அப்பா திட்டும்போது உங்களுக்கு வலிக்காது, அவங்க திட்டும்போதும் அதே மாதிரி உங்களுக்கு வலிக்கக்கூடாது, அப்படி தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி மனப்பூர்வமாய் வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணுங்க, அது தவறல்ல, அதில் ஒரு ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சில ஆண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க இன்னொருத்தருடையதை. இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து எப்படியாவது தன்னுடைய கணவனாரோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நான் நீ போகாத, அவன் இங்கே வரட்டும், அவன் வருவான், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வரட்டும், நீ என் பிள்ளை, நீ என் பக்கத்திலே தான் இருக்கணும், நீ என் கண்ட்ரோலில் இருந்துரு, நான் உன்னை எப்போவுமே பார்க்கணும், நான் சாகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். இப்படியே அந்த பிள்ளையிடத்துல சொல்லி சொல்லி அவனுடைய கணவனார் அப்படியே கண்ணீர் விட்டு அழுறாரு. அவர் சொல்கிறாரு, ஆமா, ஆனால் அந்த பொண்ணு இல்லை, எங்கள் அப்பா கூப்பிட்றாரு. இப்போது அந்த புள்ள நடு தெருவில் நிற்குது, கணவனார் இடத்துல போகவா, அப்பா அம்மா. நான் என்ன சொன்னேன்னா, ஒன்று டிசைட் பண்ணு, குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை நீ என்ன பண்ணிவிடு, மறந்துடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே. இந்த ஜபத்தில் இருக்கிற எந்த அம்மா அப்பாவாவது உங்கள் பிள்ளைய நீங்கள் செல்லமாக வளர்த்துருக்கலாம் பிரதர், ஐயா, உங்கள் பிள்ளைய நீங்கள் ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்கலாமா, ஆனால் உங்கள் கண்ட்ரோல்லையே நீங்கள் வச்சு நீங்கள் சாகிற வரைக்கும் அவனை ஃப்ரீயாக விடக்கூடாது, அந்த பிள்ளைய ஃப்ரீயாக விடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் கண்டிப்பாக நீங்கள் வளராதீங்க. நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு பெரிய பேக்ஃபயர் ஆயிரும், பெரிய பின்னடைவாயிரும். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்களானால், உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வந்தானால், அவர்கள் திருமணம் ஆகிவிட்டார்களானால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்க வாழ்க்கையை பாருங்க, அவங்க கண்டிப்பாக கர்த்தருடைய துணையோடு அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. முடிஞ்ச ஆலோசனையை சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்கள தட்டி கொடுங்க. ஆனா ஒரு நாள் அவங்கள எங்க வச்சிருக்காதீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளை கெட்டு போயிடுவான்னு நினைச்சு நீங்களே ஒரு கயிறு எடுத்து கட்டி போட முடியாது. அதுக்காக நீங்க உங்க பிள்ளைகளை வந்து ஏலியின் குமாரன மாதிரி அப்படியே நீங்க விட்டுருங்கன்னு நான் சொல்லலை. நீங்க கவனிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பத்திரப்படுத்துங்க, நீங்க ஸ்ட்ரிக்டா வளர்த்துங்க. ஆனா அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு குடும்பம் ஆனதுக்கு பிற்பாடும் ஏன் கண்ட்ரோல்லையே அவன் இருக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. ஹலோ, புரியுதா? நிறைய பிள்ளைகள் என்கிட்ட, நிறைய திருமணமான நிறைய பிள்ளைகள் வந்து வருத்தப்படுறது என்ன தெரியுமா? மருமகள் வருத்தப்படுறது தெரியுமா? மாமியாருக்கு முன்னாடி மாமனாருக்கு முன்னாடி போய் நின்று, மாசமானா அந்த பணத்தை கொடுங்க, பிள்ளைக்கு பேம்பஸ் வாங்குறதுக்கு காசு கொடுங்க, பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு காசு கொடுங்க, நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு 100 ரூபா பெட்ரோலுக்கு கொடுங்க அப்படின்னு தன்னுடைய சொந்த மாமனாரிடத்துல, மாமியாரிடத்துல, அம்மா அப்பாவிடத்துல பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு வருத்தமாக இருக்குது. எப்படி போய் நிற்கிறது எங்கள் அப்பா முன்னாடி? ஆனால் ஒரு நல்ல தகப்பன் என்னன்னா, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே தங்களிடத்தில் இருக்குது அப்படின்னா தேவைக்கு முன்னாடியே நீ இதை பார்த்துக்கப்பா. ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு பிற்பாடு, ஒரு வயது வந்ததுக்கு பிற்பாடு பொறுப்புகளை யாருடைய கையில் கொடுக்கறது நல்ல தகப்பன்னா? சொல்லுங்க, கேட்கல, சத்தமாக சொல்லுங்க.
ஒரு காலகட்டத்தில் நான் செஞ்சு என் பிள்ளையை அழகுபடுத்தணும், இன்னொரு காலகட்டத்தில் என் பிள்ளை செஞ்சு அந்த அழகை நான் பார்க்கணும். இது நிறைய அம்மாங்க அப்பாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஆக மொத்தத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், என் கிச்சனை விடவே மாட்டேன், நான் பிடிச்சி வச்சிருப்பேன். சமையல் பண்ணுறதுக்கு பிள்ளைய விட்டாச்சு, சரிம்மா நீ இன்னைக்கு சமையல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சமையல் பண்ணி போய் ஒரு நாள் போடும்போது 2 நாள் போடும்போது கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல. அத்தனை வருஷம் ஆனாலும் படாத இல்லை என்னைக்கு என்ன அதை என்னன்னா அந்த மனசு ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக வர வேண்டும். நாம நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசிட்டு இருக்கிறேன்னா கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பிள்ளைகள் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊதாரித்தனமாக இருப்பாங்க. அவன் கையில் கொடுத்தா எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவான். நீங்கள் பயப்படுவது சிலது நான் கரெக்ட் தான், ஆனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை உருவாக்குவார். நீங்கள் அதுக்காக மொத்த கண்ட்ரோலையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவன் அழிக்கட்டும் அப்படின்னு விடுறதுக்காக நான் சொல்ல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவார். என்ன ஞானம் அப்படின்னா, பிள்ளைகளுடைய கைகளிலே பொறுப்புகளை கொடுத்து நீங்கள் அழகு பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, யாருடைய கைக்கு என்னை காப்பாற்றும்னா, என்ன கண்ட்ரோல்லையே வச்சிருக்கிறவங்களுடைய கைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இந்த 2 காரியத்தோட இன்னைக்கு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியுது. மனுஷனுடைய கையில் நீங்கள் ஒரு நாளும் மாட்டாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாரா. உங்கள் மனசை சொல்லலாம், நான் மனுஷனுடைய கையில் சிக்கிடுவேனோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என் பிள்ளை மனுஷனுடைய கையில் சிக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு கிருபையாய் தந்து அந்த மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. இதற்கு முன்பாக யாரெல்லாம் மனிதருடைய கைகளிலே சிக்கி சின்னாபின்னமாய் கிடக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து கர்த்தர் பத்திரப்படுத்தி மறுபடியும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்து பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவாராக. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர், நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நான் செயல்படுவேன் ஆண்டவரே, நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, முச்செடியில் தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, காத்திருக்கும் மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, சத்தமாய் பாடுவோம், என்ன நம்புங்கப்பா, திரும்ப திரும்ப என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளை காரணம் காமிச்சு, உங்களுடைய தனிமையை காரணம் காமிச்சு மனிதர்கள் சில நேரத்தில் உங்களை ரொம்ப வஞ்சகத்துக்குள்ள நடத்த பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை நடத்துறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சில சூழ்நிலைகளுக்கு நீங்களா ரெமடியை தேடக்கூடாது. ஹலோ, என்ன கவனிச்சிங்க, எல்லாரும் கவனிங்க. சில இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பாரு. அந்த இடத்துல தப்பிச்சிடணும்னு நீங்க எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. அந்த இடத்துல தப்பு வைக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கல, அந்த இடத்துல கத்துக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கிறார்.
நான் ஒரு இடத்துல இப்போ ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல தனிமையா கொண்டு போய் வச்சிருக்காருன்னு வைங்களேன், என்ன உனக்கு ஒரு தனிமையை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த தனிமையை அனுமதிச்சவர் அவர். உடனே இல்ல என்னால தனிமையே இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அங்க ஏதாவது ஒரு ஆதரவை நான் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்கல. அது ரொம்ப டேஞ்சரா போயிடும், அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். ஆண்டவர் தனிமையா இருக்கிறதுக்கு உங்களை வச்சிருக்கிற இடத்துல நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ண வேண்டாம், நீங்க தனிமையா இருங்க. அங்க உங்களை கர்த்தர் போஷிக்கிறதுக்கு, உங்களை நடத்துறதற்கு, உங்களை உருவாக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சில இடத்துல இருந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில இடத்துல இருந்து நம்ம கர்த்தர் சொல்லாம அந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடாது. கர்த்தர் சொல்லாம நமக்காக ஒரு வழியை வந்து தெரிஞ்சுக்க கூடாது. சரி இரு, நீ பொறுமையா இரு, நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாரு. அந்த இடத்துல அதை சகிச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். அவங்க எல்லாரும் எப்படி இதை உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களோட பேசுவாருன்னு நான் நம்புறேன். ஸ்பெஷலாக வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமா இரு மகனே, மாட்டிராதப்பா, யார் கையிலையும் மாட்டிராதப்பா. கர்த்தர் யார் கையிலையும் உன்னை சிக்காம அவரே உன்னை பயன்படுத்தணும்னு நான் உன்னை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். உங்க கைகளில் இருக்கிற காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து, தசம பாகங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் எங்க பிள்ளைகளை பெருக பண்ணி பல மடங்கு கர்த்தர் திரும்ப தாங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த பாட்டை தொடர்ந்து பாடிட்டே இருக்கும்போது நீங்க அப்படியே காணிக்கை செலுத்தி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நன்றி அப்பா, நன்றி, என்ன நம்புங்கப்பா, ஸ்தோத்திரம், என்ன நம்புங்கப்பா. ஜெபமாய் சொல்லிக்கொண்டே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கைக்கு நான் உன்னை ஒப்பு கொடுப்பது இல்லை, நான் ஒப்பு கொடுப்பது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய கண்ணிக்கும் எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காதபடி கிருபையாய் காப்பாற்றி அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து எங்க பிள்ளைகளை ஒரு சமாதானமுள்ள குடும்பமாய் நீர் மாற்றுகிறதற்காய் பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரனாய நான் உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும். குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். இந்த சத்தத்தை எந்த ஊர்ல இருந்து, எந்த நாட்டிலிருந்து, எந்த இடத்திலிருந்தெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய வல்லமை கடந்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறேன் ஆண்டவர், ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.